அனைவருக்கும் வணக்கம். அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியை எல்லோருக்கும் தெரியும். இளைஞர், துடிப்பாக செயல்படக்கூடியவர். அண்மையில் இவர் திருச்சி சென்ட்ரல் பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்சி விமான நிலையம் நோக்கி அரசு பேருந்துல பயணம் செஞ்சிருக்கார். ரொம்ப நல்ல விஷயம். எல்லா அமைச்சர்களும் இதே ஃபாலோ பண்ணினா மக்களோட வரி பணம் மிச்சமாகும். பேருந்துல ஏறின அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கண்டக்டர் கிட்ட 2 500 ரூபாய் நோட்டை தூக்கி கொடுத்து டிக்கெட் கேட்டு இருக்கார். நியாயமான மனுஷன். போக்குவரத்து துறைக்கு நஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு பாக்குறதா உங்களுக்கு தோணும். ஆனா ட்விஸ்ட் இருக்கு. சென்ட்ரல் பேருந்து நிலையத்திற்கும் விமான நிலையத்திற்கும் இடையிலான மொத்த தூரமே 6.6 கிலோமீட்டர்கள் தான். அரசு பேருந்தில் இதற்கான கட்டணம் 12 ரூபாயோ 15 ரூபாயோ இருக்கலாம். இதற்குத்தான் ஒய்யாரமாக 1000 ரூபாயை எடுத்து நீட்டி இருக்கிறார் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி. இவர்தான் பள்ளி கல்வித்துறைக்கு, அதாவது 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அமைச்சர். உதயநிதி ஸ்டாலினின் ரசிகர் மன்ற தலைவரும் கூட. என்ன பாவம் செய்தார்களோ தமிழக மாணவர்கள். இன்னொரு விஷயம், திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கும் இவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பெயரில் கலைஞர் ஆர்மி என்ற ஒன்றை ஆரம்பித்திருக்கிறாராம். இளைஞர்களை திமுகவின் கொள்கையால் ஈர்க்க செய்து அடுத்த தலைமுறைக்கு கட்சியை கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த அணியின் செயல்பாடு இருக்கும்னு சொல்லியிருக்கார். ஏற்கனவே திமுகவில் இளைஞர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, அயலக அணி, ஆதி திராவிட நலக்குழு, இலக்கிய அணி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை, சட்டத்துறை சிறுபான்மை நல உரிமை பிரிவு, சுற்றுச்சூழல் அணி, தொண்டர் அணி, தொழிலாளர் அணி, நெசவாளர் அணி, பொறியாளர் அணி, மகளிர் தொண்டர் அணி, மருத்துவ அணி, மீனவர் அணி, வர்த்தக அணி, விவசாய அணி, விவசாய தொழிலாளர் அணி, விவசாய மேம்பாட்டு அணின்னு மொத்தம் 23 அணிகள் இருக்கு. இப்போ அதுல 24வதா சேர்ந்திருக்கு கலைஞர் ஆர்மி. நாட்டுக்காக எதையாவது செய்வாங்கன்னு நம்புவோம். வேற வழி. நன்றி.